இன்றைய நாளின் தலைப்பாக தொட்டு முழுமையாக்கப்படுவோம். தொட்டு முழுமையாக்கப்படுவோம். டச் அண்ட் ஈ ஷால் பி ஹோல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வீணடித்த பிற்பாடு கடைசியாக இயேசுவை அறிந்தபடியினால் அவரிடத்தில் வந்து அவரை அந்த நெருக்கத்திலும் அங்கே கடந்து சென்று அவருடைய வஸ்திரத்தையாவது நான் தொட வேண்டும், அப்பொழுது நான் குணமடைவேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட செல்கிறார். அதைத்தான் மத்தேயு 9:20 நாம் பார்க்கும்போது, பெரும் பாடுள்ள அந்த ஸ்திரீ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆயினும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்பொழுது அவள் சுகமடைகிறதை 22ஆம் வசனத்திலே இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று இயேசு சொன்னார். தொழுவோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, வெற்றியாய் குணமடைவோம். எல்லா பகுதியிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.